வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோல மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்க புதுசா இப்போதான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? எந்த ஸ்டாக்கை வாங்குறது, ஹோல்ட் பண்றது, செல் பண்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து எந்த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொல்ற வந்து ஸ்டாக்கை வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியால இருப்பீங்க. ஓகே, நீங்க மத்தவங்களோட அட்வைஸை கேட்டுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிள் அனாலிசிஸ், எந்த ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் நீங்களே பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெட்டரா வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷைன் பண்ண போகுதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும். அது எப்படி பண்றதா நான் காட்ட போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ எண்ட்ல வந்து ஐ ப்ராமிஸ் யூ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஸ்டாக் புரோக்கிங் ஆப்பான ஜெரோதா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க க்ரோ ஆர் ஆப் ஸ்டாக்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமா அமையும். நான் வந்து 7 வாட்ச் சிஸ்டமே நிறைய ஷேர்ஸை போட்டு வச்சிருக்கேன். எதுக்குன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வாங்குறதா விற்கிறதா முடிவெடுக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த வீடியோக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எஸ்பிஐ பேங்க் ஷேர் எடுத்துக்க போறேன். அதை வந்து இப்போ நான் வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு எப்படி நம்ம சிம்பிளாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறதா நான் காட்ட போறேன். ஸோ டைப் பண்ணிக்கோங்க, எஸ்பிஐ இன்னும் கொடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம். எஸ்பிஐ ரிலேட்டட் நிறைய வருது, கார்டு வருது, லைஃப் இன்சூரன்ஸ் வருது, எல்லாமே வருது. எனக்கு தேவை வந்து எஸ்பிஐ பேங்க்குடைய ஷேர் தான். நான் சூஸ் பண்ணிட்டு லீவுக்கு முன்னாடி வந்து 797க்கு வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இதை வந்து நீங்க பாருங்க, 52 வீக்ஸா வந்து அந்த ட்ரெண்டை வந்து இது காட்டும் இந்த பிக்சர். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸா இருக்கீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். அது ஸ்டடி பண்ணிட்டாலே போதும், ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறதா விற்கிறதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஸ்பிஐ இன்னும் மேலே காட்டுது பாத்தீங்களா? அதுக்கு பக்கத்துலேயே வந்து அது ஸ்மால் கேபிட்டல் கம்பெனியா, லார்ஜ் கேபிட்டல் கம்பெனியா, இல்ல மிட் கேப்பான்னு கரெக்டா தெளிவா காட்டும். இந்த எஸ்பிஐ இன், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு லார்ஜ் கேபிட்டல் உடைய ஒரு கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஓவர் வியூ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன டீடைல்ஸ் வரும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சர்வீசஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன டீடைல்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்க ரீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பொதுவாகவே லார்ஜ் கேபிட்டலுடைய கம்பெனியா ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. ஸோ வந்து இனிமேல் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத்தாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபியூச்சருக்காக வாங்கி போடுறது எந்த ஒரு தப்பு இல்லை. பட் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ன்றது இந்த மாதிரி லார்ஜ் கேபிட்டலுடைய கம்பெனியில் கண்டிப்பாக எடுக்க முடியாது. பட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல ப்ராஃபிட்டே கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அமையும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிஇ ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்களே அதுதான். இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இருக்கு ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவால்வேட் பண்றதுக்கு. அது இதுவும் ஒன்று. பட் இது வந்து சோல் இண்டிகேட்டரை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிட முடியாது. அதாவது ஒரு கம்பெனி ஸ்டாக் பிரைஸை வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு சொல்லுவாங்க, இபிஎஸ்னு, அதோட கம்பேர் பண்றது அந்த பிஇ ரேஷியோ. பொதுவாக வந்து ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 20 to 25 வரைக்கும் வேறுபடும். பட் வந்து இது எல்லா ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்ளை ஆகும்னு சொல்லிட முடியாது. ஹை பிஇ ரேஷியோன்றது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த பர்டிகுலர் ஷேருக்கு வந்து ஹை க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான். லோ பி ரேஷியோனா மேபி அந்த ஷேர் வந்து அண்டர் வேல்யூவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து லோவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸா இருக்கலாம். அடுத்ததாக ரெவன்யூ சைட் போய்க்கோங்க. ப்ராடக்ட் லொகேஷன் 2 ஆப்ஷன் இருக்கு. ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப்ல வந்து ரீட்டைல் பேங்கிங் தான் அதிக அளவு பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணிருக்கு. அப்புறமா லொகேஷன் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவை தவிர ஃபாரின்லயும் உங்க பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம லொகேஷன் கிளிக் பண்ண போறோம். இந்தியாவில் வந்து 92% கிட்ட பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து 7.54% கிட்ட பிசினஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஃபினான்ஷியல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ரிசல்ட்ஸ்ன்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னு காட்டும். லாஸ்ட் குவார்டர்ல வந்து சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க காட்டுது. ஒய் சேஞ்ச்னா வந்து இயர்லி வேஸ் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு, கியூனா குவார்டர் வேஸ் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்றது காட்டுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இயர்லி வேஸ் நல்லாவே வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. குவார்டர் வைஸ் வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள் வந்து லாஸ் வந்து அவங்க இன்கர் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து இயர்லி வைஸும் சரி, குவார்டர் வைஸும் சரி, இந்த எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்பவே பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது இது வந்து தெரிஞ்சிருச்சு. நான் ஷேர் ஹோல்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட்டா செக் பண்ணிக்க போறேன். ப்ரொமோட்டா வந்து மிகப்பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தல. பிளஸ் வந்து கம்பெனி எதுவுமே பண்ணல. ஸோ வந்து ஒரு நல்ல சைன். அடுத்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கு. இட்ஸ் ஓகே. அடுத்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது கூடி இருக்கு. அதுவுமே ஒரு நல்ல சைன் தான். அப்புறமா ஓவராலா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து 21.46 கிட்ட வந்து ரைசிங் மோட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்ஸ்மே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்புறமா இந்த பர்டிகுலர் கம்பெனியோட காம்படிட்டர்ஸா யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பியர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்க போறோம். பாருங்க, செகண்ட் வந்து HDFC பேங்க் இருக்கு, தேர்ட் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு, ஃபோர்த் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது.
அடுத்ததான் நான் ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க போறேன். அதுல வந்து குவார்டர் ரிசல்ட்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். அப்புறமா டிவிடெண்ட் வந்து வருஷம் வருஷம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க டீடைல்ஸும் இருக்கும். ஸோ இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். டிவிடெண்ட் வருஷம் வருஷம் எவ்வளவு கொடுக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் வந்து நியூஸ் கிளிக் பண்ணிக்க போறேன். இதுல வந்து கம்பெனி வந்து இதை டைப் பண்ண போறாங்களா, மிகப்பெரிய நிறுவனத்தோட எதுவும் டைப் வச்சிருக்க போறாங்களா, இல்ல வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் எது நடக்க போதா, போனஸ் நடக்க போதா, எவ்வளவு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போறாங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டேமே நீங்க நியூஸை வந்து வாட்ச் பண்றது மூலமா வந்து மிகப்பெரிய டிசிஷன் எதுவும் மேனேஜ்மெண்ட் எடுக்க போறாங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்க கம்பெனி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பையிங் அண்ட் செல்லிங் வந்து எவ்வளோ நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே பாருங்கள். ப்ளூவில் கட்டுறது ஃபுல்லுமே வந்து பையிங், ரெட்டில் கட்டுறது ஃபுல்லுமே செல்லிங். இன்றைக்கி மட்டுமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரை வந்து 8 lakhக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே வந்து 14 lakhஸ்க்கு மேலே செல்லிங் நடந்துட்டுருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறதுக்கு தான் அதிக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்கன்றது இது மூலமாக தெரிய வருது. பொதுவாகவே வந்து எல்லா ப்ரோக்கிங் ஆப்ஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஷேரோட 5 year க்ரோத் ஹிஸ்ட்ரி வந்து காட்டும். நம்மளுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க கம்பெனியோடைய ஆல் டைம் ஹிஸ்ட்ரி வேணும், அது ஸ்டார்ட் பண்ண ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வரணும்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். நான் வந்து இப்போ எஸ்பிஐ தானே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு ஷேர் ப்ரைஸ்ன்னு கொடுத்துக்க போகிறேன். கீழே பாருங்கள், அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து காட்டு 793 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. கீழே வந்து கிராஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1 year பர்ஃபார்மன்ஸாக 5 year பர்ஃபார்மன்ஸாக மேக்ஸிமம்னு கேட்கும். நான் மேக்ஸிமம் கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டிங்கன்னா அது ஐபிஓவில் வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வேரி ஆகிருக்குன்றதை தெளிவாக காட்டும். பாருங்கள், 1st January 1999 வந்து 15 rupeesக்கு ஸ்டார்ட் ஆனது. அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்கு. 2006, 2014, 2022, இப்போ வந்து 2025 வரைக்கும் அதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். 15 rupeesல ஸ்டார்ட் ஆன ஒரு கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு 790க்கு மேலே ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய க்ரோத் தான். நம்ம வந்து ஒரு பல்காக வந்து இந்த மாதிரி லார்ஜ் கேபிட்டல் கம்பெனியோட ஷேரை வந்து வாங்கும் போது உண்மையிலே வந்து க்ரோத்துன்றது வந்து ஃப்யூச்சரை வந்து மிகப்பெரிய ஒரு க்ரோத்தாக அமையும். நம்ம ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிட்டோம், ஓன் அனாலிசிஸும் பண்ணிட்டோம். பட் இந்த கம்பெனியை பற்றி அனலிஸ்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க கம்பெனி நேம் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிஐ தான் கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பிஐ ஷேர் க்ரோ அனாலிசிஸ்ன்னு கொடுங்க. க்ரோ ஆப்லையும் சரி, க்ரோ வெப்சைட்லையும் சரி, எப்போவுமே வந்து அனலிஸ்ட் எஸ்டிமேட்டை வந்து தெளிவாக டிஸ்பிளே பண்ணுவாங்க. நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வரும். கீழே வந்து அனலிஸ்ட் வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டும். பாருங்கள், அனலிஸ்ட் எஸ்டிமேட்ஸ்னு பை மட்டுமே 90% கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹோல்டு வந்து 5% கிட்ட, செல் வந்து 5% கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ரிகேட்டட் பை ரெஃபினேட்டிவ் ஃப்ரம் 40 அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபினேட்டிவ்ன்றது வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் டேட்டா அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து அந்த பேரை வந்து LSEG டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸாக மாற்றிட்டாங்க. இப்படி அனலிஸ்டோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனி வந்து இப்போ வாங்குறதுக்கு வந்து தகுதியான நேரமான உங்களுக்கு புரிய வரும். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சிம்பிள் அனாலிசிஸை வந்து எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து தரவே தராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.